தாவீது கர்த்தருக்கு விருப்பமானவன் தான், ஆனா அவனை தெரிந்தெடுக்கவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை யோசிச்சு பாருங்க. அது குடும்ப பொறுப்பா இருக்கலாம், வேலையில ஒரு நல்ல பொறுப்பா இருக்கலாம், ஊழியத்தின் பொறுப்பா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா என் கையில் வந்ததுன்னு நினைக்காதீர்கள். இது சாதாரணமாய் கொடுக்கப்பட்டது அல்ல. இதற்காக ஆயத்தமா இருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்களேன், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். யாருக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா வேண்டான்னு இருக்குமா? வேண்டான்னு இருக்குமா? கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா வேண்டான்னு சொல்லுவீங்க? எவ்வளவு ஆர்வம் இல்ல கவர்மெண்ட்ல வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சாலே நமக்கு இவ்வளவு ஆர்வம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சுன்னா எவ்வளவு ஆர்வம். யோசித்து பாருங்க. ஐயோ, அது சொல்லவே வேண்டாம். சரி, உலக அளவில் வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நாசாவில் வேலை கிடைச்சா எவ்வளவு யோசித்து பாருங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்ல. இந்த உலக பிரகாரமான வேலைக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, பரலோகத்தின் தேவனுடைய வேலையை எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கரங்களை வைத்து ஒரு நிலையில சொல்லுங்களேன். உங்களுக்கு சில நேரம் ஆயத்தமாக இருந்தவர்கள் கூட வெயிட் பண்ண வச்சிருப்பார் ஆண்டவர். நல்ல வேதத்தை படிச்சிருக்க அப்படின்னா நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சொன்னாலும் சில நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கர்த்தர் தெரிந்தெடுத்த அந்த சாலோமனுக்கு அந்த ஊழியம் வந்து சேர்ந்தது. கரங்களை வைத்து ஒரு நிலையில சொல்லுங்களேன். இப்ப பொறுப்பு யாருக்கு வந்திருக்குது? இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுக்கு அல்ல, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தின தாவீதுக்கு அல்ல, தேவர் விரும்பி செய்த காரியம் எல்லாம் செய்த தாவீதுக்கு அல்ல, எங்க போனாலும் வெற்றி அடைந்த தாவீதுக்கு அல்ல. அந்த பொறுப்பு ஒரு இளைஞனுக்கு வந்திருக்கிறது. அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்குது? சத்தமா சொல்லுங்க. அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்குது? அவன் ராஜாவாக போகிறான், ஆலயம் கட்ட போகிறான், ஒரு நாட்டின் எதிர்காலமே அவன் கையில போய் இருக்கிறது. ஆனா அவன் இன்னும் என்ன ஆகல? தயாராகல. அவன் என்ன பண்ணல? ஆயத்தமாகல. யோசித்து பாருங்க. அந்த நேரத்துல தான் தாவீது தேவனுடைய வார்த்தை அவனோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். 4 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, தைரியமாயிரு. என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? குடும்பத்தை நடத்த திணறி போய் இருக்கிறீங்களா? நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன்? போற போக்க பார்த்தா எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்ப்பேன் என்று நீங்கள் ஒருவேளை தைரியமற்றவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தைரியமாயிரு, என்ன நான் உன் கூடால இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன் கூடால இருக்கிறேன், கலங்காத, தைரியமாயிரு அப்படி சொல்றாரு. தைரியம் இழந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இந்த கால வேளையில. அது குடும்பத்திலேயோ வேலையிலேயோ ஊழியத்திலோ எந்த இடத்துல நீங்க தைரியம் இழந்து போயிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். தைரியம் இழந்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், தைரியமா இருங்க, ஏன்னா உன்னை கொண்டு அல்ல, நான் உன் கூடால இருக்கிறேன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது காரியத்தை சொல்லுகிறார், திடனற்று போய்விட்டது. தகப்பன் சொன்ன உடனே இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டணும், முதல்ல அரசாங்கத்தை நடத்துறதே ஒரு பெரிய வேலை, இந்த ராணுவத்தை நடத்துறதே ஒரு பெரிய வேலை, இவ்வளவு ஜனங்களுக்கும் நீதி நியாயம் சொல்லுவதே ஒரு பெரிய வேலை, இவ்வளவு பெரிய வேலையின் மத்தியிலும் இன்னொரு பெரிய வேலை என்ன பண்ணிட்டாரு? எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா யோசித்து பாருங்க. கொஞ்ச நேரத்துல மனசு திடனற்று போகும். எப்படி இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியும்? நானும் இளைஞனா இருக்கிறேன், எப்படி இவ்வளவு பெரிய வேலை செய்யும் என்று அவனுடைய மனம் திடனற்று போனது. திடனற்று போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை குறித்து திடனற்று போயிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து திடனற்று போயிருக்கிறீங்களா? நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது யாராவது மனிதர்கள் உங்களை திடனற்று போக பண்ணியிருக்கிறாங்களா? கர்த்தர் இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். எப்படி இருக்குன்னு சொல்றாரு? எப்படி இருக்குன்னு சொல்றாரு? திடமனதாயிரு, கலங்காத, நீ திடமனதாயிரு, தைரியமாயிரு, திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். 3வது, பயப்படாதே என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நம்ம சில நேரம் பயம் வந்துருது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா. என்ன ஆகுதோ, என்ன ஆக போதோ, ஆரம்பிச்சிட்டேனே இந்த வேலையை, ஆரம்பிச்சிட்டேனே குடும்பத்தை, ஆரம்பிச்சிட்டேனே இந்த ஊழியத்தை, பயந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்தா சொல்லுது, பயப்படாத, நான் உன் கூடால இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாத, நீ மனுஷனை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, நீ ஐயோ ஆரம்பிச்சிட்டேனே, இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேனே என்று பயந்து கொண்டு இருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, பயப்படாத, நீ தனி ஆள் இல்ல, நான் உன் கூடால இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 4வது, கலங்கி போனான் அவன். அந்த சாலோமன் கலங்கி போன. எப்படி செய்யறது? சில நேரம் நம்முடைய வாழ்க்கை குறித்து கலங்கி போயிருக்கிறோம்ல. எத்தனை பேர் கலங்கி போயிருக்கிறீங்க? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில மனசு கலங்கி போய்விடும். ஐயோ, இந்த காரியத்தை எப்படி செய்வது? இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி செய்வது? இப்படி குடும்பத்தை எப்படி நடத்துவது? இந்த வேலையை, இந்த பிசினஸை எப்படி செய்கிறது? ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலை எப்படி முடிப்பது? என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற பயணத்தை பார்த்தால் கலக்கம் நிறைந்ததை போல உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் சொல்றாரு, கலங்காத, நான் உன் கூடால இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.